இவரேர் 11 நம்ம இப்போ எதை குறித்து பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம்? சொல்லுங்க. விசுவாசம். விசுவாசம் என்றால் என்ன? நிச்சயம். இப்போ எத்தனை பேர் அவங்கவுங்க விசுவாசத்தில் எந்த லெவலில் இருக்கீங்கன்னு நீங்களே உங்கள் ஹார்ட்டில் கை வச்சு டெய்லி செக் பண்ணிகிட்ருக்கீங்க. விசுவாசம் இப்போ கேட்க கேட்க இந்த போதனைகளை கேட்க கேட்க கூடியிருக்கா, இல்லை ரியலான விசுவாசம் இதான் தெரிஞ்சு இப்போ தான் உண்மையான கரெக்டாக அந்த கயிறை பிடிச்சி நான் வந்துட்டுருக்கேன் அப்படிங்கிறீங்களா? உங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்குது? நான் அந்த உலகத்தில் இந்த விசுவாசம் அப்படின்னா வேற ஒரு டேர்மை யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த நாய் ரொம்ப விசுவாசம் உள்ளதுங்க அப்படி சொல்லுவாங்க இல்லையா? அது எதுனா அந்த நன்றியை தான் அவங்க சொல்லுவாங்க விசுவாசம் அப்படின்னு சொல்கிறது. அதனால் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறக்கூடாது. விசுவாசம் அப்படிங்கிறது இங்கே பைபிள் படி என்னது அப்படின்னா, ஃபெய்த் அப்படிங்கிறது நம்ம தேவன் மேல் வைக்கிற ஒரு அதீதமான நம்பிக்கை வித்தவுட் எனி ப்ரூஃப் இல்லாமல். அது யாரால் மாத்திரம்தான் நம்ப முடியும்னா தேவ கிருபை இருக்கிறவங்களாக நம்ப முடியும். ஏன்னா அந்த விசுவாசத்தை கொடுக்குறவரே யார்? இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை நம்புறீங்க, சரி பைபிளில் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையுமே பாருங்கள், நீங்கள் வெளியில் சொன்னால் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படிலாம் எங்கே நடக்குமாங்க, இப்படிலாம் எங்கே நடக்குமா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அது அவங்களால புரிந்து கொள்ள கூட முடியாது. அதுக்கு கூட என்ன வேணும்? ஒரு விசுவாசம் வேணும், அதுக்கு கூட ஒரு கிருபை வேணும். அதை தான் தேவனே அவங்க கொடுக்குறாரு. அதனால தான் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன், ஆவியின் கனிகள்லையும் விசுவாசம் வருது, வரங்கள்லையும் விசுவாசம் வருது இல்லையா? ஆவியின் கனிகள் எத்தனை? 9, வரங்கள் 9. அந்த எல்லாத்துலேயுமே என்ன வருது? விசுவாசம் வருது. ஏன்னா விசுவாசம் இல்லாமல் நம்ம பொழைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம பேரே என்ன? விசுவாசிகள். நீங்கள் எல்லாம் எப்படி அழைக்கப்படுறீங்க? உலகத்தில் இருக்கிறவங்க வேறு, ஆனால் நம்மளுடைய லைஃபு வேறு, நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் வேறு, நம்மளுடைய எண்ணங்கள் வேறு, நம்மளுடைய பிஹேவியர்ஸ் வேறு. நீங்கள் ஒரு விஷயத்தை பார்த்தா இப்படி தான் சொல்லுவீங்க, அவங்க அப்படி டோட்டலாக அப்படி இல்லைன்னு சொல்லுவாங்க. இத்தனை பேர் லைஃப் அப்படி போயிட்டுருக்கு, போயிட்டு தான் இருக்கா? இல்லைங்க, நாங்கள் அவங்க நம்புறது கூட எங்களால் நம்ப முடியாத அளவுக்கு போயிட்டுருக்குங்க. அவங்களா கொஞ்சம் பாசிட்டிவாக ஏதாவது சில விஷயம் சொல்கிறாங்க, நாங்கள் அதுக்கு மேலே போயிட்டுருக்கோம். அதெல்லாம் நடக்கவே நடக்காது, போகவே போகாது, முடியவே முடியாது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு அப்படின்னு போயிட்டுருக்கா. தயவு செய்து என்ன பண்ணணும்? விசுவாசத்தை வார்த்தைகளை கேட்டதை அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணாலொழிய ரிசல்ட் பார்க்க எனக்கு தெரியுங்க, விசுவாசத்தில் எனக்கு மோசே கதை தெரியும், அது எங்கள் விபிஎஸ் பிள்ளைகளுக்கு கூட தான் தெரியும். என்னம்மா தெரியும்ல உங்களுக்கு? தெரியும் பாருங்கள். அப்போ உங்களுக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு தெரிஞ்சு என்ன வித்தியாசம்னு நான் கேட்குறேன். உங்களுக்கு தெரியும்ல ஆபிரகாம் ஸ்டோரி, குட்டி பிள்ளைகிட்ட கூட கேளுங்க, இந்த கதை தெரியும், அந்த கதை, இப்படி தான் நிறைய பேரோட வாழ்க்கை இருக்குது. எனக்கு எல்லா கதையும் தெரியுங்க. அந்த பிள்ளைகள் தெரிஞ்சாலும் அப்ளை பண்ண அளவுக்கு வயசு கிடையாது. ஆனால் இங்கே எல்லாமே இருந்தும், வயசும் இருந்தும், முதிர்ச்சியும் இருந்தும் அப்ளை பண்ணுறது கிடையாது. அப்போ அவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? அவங்களுக்கு ஏன் இந்த சின்ன வயசில் சொல்லிக் கொடுக்குறோன்னா, சீக்கிரமாக ஒரு நாள் வரும்போது அவங்களுக்கு அதை புரிஞ்சு அப்ளை பண்ணி சக்ஸஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு சின்ன வயசில் அவங்க ஹார்ட்டில் போடணும்னு சொல்லித்தரோம். ஆனால் இவ்வளோ வயசாகியும் நம்மளால் அதை புரிந்து கொண்டு அப்ளை பண்ண முடியலன்னா அப்புறம் வயசே ஆகி போயிடும் இல்லையா? இத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது உங்களுக்கு? இப்போ கேட்டதை செயல்படுத்தினாலொழிய ஆசீர்வாதம் வராது. பக்கத்தில் அவங்க பார்த்து சொல்லுங்க, கேட்டதை செய்யுங்க, இல்லைன்னா ஆசீர்வாதம் இல்லை. அதுதான், வேறு எதுவுமே பிரச்சனை இல்லை. இன்றைக்கி வர்றீங்க, இப்போ போய் சிலர்லாம் வந்து ஒரு அரை மணி நேரம் சர்ச்சில் போய் உட்காந்துட்டு வந்துடுவோம், ஏன்னா ஆண்டவருக்கு அட்டண்டன்ஸ் போட்ட மாதிரி ஒரு நினச்சிக்கிறாங்க. அப்படி சர்ச்சுக்கு வந்து யூஸ் கிடையாது. அப்படி சர்ச்சுக்கு வந்து சிலர் வந்து இங்கே உட்காந்துருப்பாங்க, ஆனால் எண்ணங்கள்லாம் எங்கே இருக்கும்? என்ன பண்ணுறது அடுத்து, இவங்க வாட்டில் எதையாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நம்ம பேசாமல் உட்காந்துக்கிட்டே இருப்போம், முடிஞ்சோடனே கிளம்பி முதல்ல போயிடுவோம் அப்படின்னு இருப்பாங்க. அவங்களுக்கும் என்ன ஆகாது? பலன் அளிக்காதுன்னா நமக்கு அங்கே ஒரு திங்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு ஆள் உட்கார்ந்துருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கிறவங்களால பலன் கிடையாது. அதனால 4 வகையான நிலத்தை பற்றி நம்ம கிளியராக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நம்ம சபையில் வரவங்களுக்கு எல்லா சத்தியத்தையுமே ரொம்ப கிளியராக நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். ஏனென்றால் இது ஏதோ ஒரு ஜீபூம்பா விஷயம் கிடையாது, விசுவாசித்து வாழ வேண்டிய ஒவ்வொரு விஷயமும். கிறிஸ்தவ வாழ்க்கையே என்னதான்? விசுவாச வாழ்க்கை தான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத தேவன் சொல்லிட்டார். நீ என்கிட்ட வந்துட்டு அப்படி இப்படி ஆண்டவரே உமக்காக நான் தீயில குதிக்கிறேன், என்னன்னாலும் பண்ணு, ஆனால் அன்பினால் செயல்படாத விசுவாசம் ஒன்றுக்கும் உபயோகப்படாது. இன்னைக்கு நிறைய பக்திமான்கள் இருக்கிறாங்க, ஆனால் விசுவாசிகள் இல்லை. எத்தனை பேருக்கு புரியுது? பக்தியில், ஏன்னா அவங்கவுங்களுக்கு என்னென்னா ஒரு கடவுள், நமக்கு ஒரு கடவுள் அப்படின்னு சொல்லி பக்தியில் கோயிலுக்கு போகிறவங்க இருக்காங்க, ஒரு பாரம்பரியமாக நினச்சி கோயிலுக்கு போகிறவங்க இருக்காங்க, சர்ச்சுக்கு நம்ம வர்றவங்க இருக்காங்க. விசுவாசத்து
ஆண்டவரை தேடுறவங்களும் செயல்படுத்துகிறவங்களும் ரொம்ப ரொம்ப கம்மி. ரொம்ப ரொம்ப. ஏன்னா இது ரொம்ப கஷ்டமான ஒரு ப்ராசஸும் கூட. அதே சேம் டைம் இவங்களோட எண்டிங் தான் எப்படி இருக்கும்? நான் சொல்லியிருக்கேன், மகிமையாக இருக்கும். ஏன்னா மோசே எபிரேயர் 11 விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு இந்தியாவினுடைய மக்கள் தொகை எவ்வளவு தெரியுமா? 150 கோடி இருக்கும். நம்ம சைனாவெல்லாம் பீட் பண்ணி போயிட்டுருக்கோம். இப்போ அதில் வேறு இப்போ ரீசெண்டாக ஆந்திரா சிஎம் சொல்லியிருக்காரு, ஆந்திராவில் வேறு மக்கள் தொகை கம்மியாகுது, இனிமேல் 1க்கு 3 குழந்தை பெற்றுக்கோங்க, 2 குழந்தை இருக்கிறவங்க இன்னொரு சான்ஸ் ஆந்திராவுக்கு போனீங்கன்னா அதுக்கு மாதம் மாதம் நாங்களே 1000 ரூபா தரோம், என்ன பண்ணுங்க 3வது குழந்தை பெற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி இப்போ ரீசெண்டாக நியூஸ்லலாம் வந்துட்டுருக்கு. இந்தியா ஏற்கனவே டாப் 1ல் இருக்குது. எதில் இருக்குது? மக்கள் தொகையில். சைனாவை விட நம்ம பீட் பண்ணிட்டோம். எப்படிறா அப்படின்னா அது அப்படி தான் போயிட்டுருக்கு. நல்லபடியாக நல்லது தான், பெருகிறது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உலகத்தையே கூட எடுத்துக்கோங்க, இன்றைக்கி விசுவாசிகள் இப்படி நான் சொல்கிற இந்த பேட்டர்னில் நீங்கள் ஆள்களை சூஸ் பண்ணிங்கன்னா விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் இன்றைக்கி இருக்காங்க. நான் சொல்கிற விஷயங்கள் எத்தனை கவனமாக கவனிக்கிறீங்க? ஏன்னா யூதர்கள் இஸ்ரேல் மக்களில் எத்தனையோ பேர் இருந்தாங்க. ஆனால் எபிரேயர் 11 ஃபியூ கேரக்டர்ஸை, ஃபியூ பீப்புள்ஸை மட்டும்தான் இங்கே விசுவாச வீரர்கள் பட்டியலில் கொண்டு வந்திருக்குன்னா நமக்கே புரியுது எத்தனை பேர் தான் நம்பியிருக்கான். ரொம்ப கம்மி தான் நம்பியிருக்கான். அப்படி தானே? மோசே, வேறு யாராவது சொல்கிறீங்க? அப்புறம் யோசேப்பு, ஆபிரகாமு, அப்புறம் சாராளு, அப்புறம் ஃபஸ்ட்லேருந்து ஏனோக்கு, ஆபேலு, 7, அடுத்து நோவா 8, இருங்க பார்த்துட்டு வரேன். அன்னாள், இந்த மாதிரி நிறைய கேரக்டர். சரி, இந்த எபிரேயர் 11 கூட விட்டுக்கோங்க. போன வாரம் பார்த்தா அன்னாள், அவங்களுக்கு விசுவாசம் தான். அப்படியேனாலும் நிறைய பேர் இருக்காங்களா? கம்மியாக தான் இருக்காங்களான்னா கம்மியாக தான் இருக்காங்க. ஏன்னா பைபிள் விசுவாச வீரர்களை மட்டும் பற்றி எழுதலை, கீழே விழுந்தவங்கள பற்றியும் எழுதியிருக்கு, கீழ்ப்படியாதவங்கள பற்றியும் எழுதியிருக்கு. நிறைய விஷயங்கள் உள்ள சேர்ந்து இருக்கிறதுனால இது இவ்வளோ பெரிய புக்காக இருக்குது. ஏன் அப்படின்னா இதை சூஸ் பண்ணி, இந்த பாதையை சூஸ் பண்ணி போகிறவங்க ஒரு சிலர் மாத்திரமே. அந்த ஒரு சிலரில் நீங்கள் இருக்கீங்களா? நீங்கள் தான் தேவன் உயர்த்த போகிற ஆட்கள். எல்லாருக்கும் எல்லாம் நடந்துரும் அப்படின்னு சிம்பிளாக சொல்லிட முடியாது. விசுவாசிக்கிறவங்களுக்கு எல்லாம் ஆகும். நீங்கள் கிறிஸ்தவங்கள ஏன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, அவங்களாம் கிறிஸ்தவங்க தானே, அவங்களுக்கு மட்டும் ஏன் நடக்கலை? அவங்களாம் ஆண்டவரை நம்புகிறாங்க, அவங்களாம் சர்ச்சைக்கு போகிறாங்க, இவங்களுக்கு ஏன் நடக்கலை அப்படின்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. சிம்பிளாக நினச்சிடாதீங்க. நான் தான் 2 விஷயத்தில் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன். ஒன்று, அவங்களோட இப்படிப்பட்ட ஃபெய்த்து இருந்து அவங்க லைஃப்பில் டிலே ஆகுதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, யோசிப்பு மாதிரி சீக்கிரமாக அமைக்கி குளிக்க விழுவோன்னு அர்த்தம். சும்மா அந்த 2 கட்டாம் பூனை மாதிரி, மதில் மேல் சுவர் பூனை மாதிரி, குளிரும் இல்லாமல் அனல் இல்லாமல் சிலர்லாம் இருப்பாங்க. அவங்க லைஃப்பை பார்த்தாலே ஒரு 10 நிமிஷத்துலேயே கண்டுபிடிச்சிடலாம். நம்ம ஒரு மாப்பிள்ளை பொண்ணு பார்க்குற விஷயத்துலேயே நமக்கு தெரிஞ்சிருது, ஆஹா இவங்களாம் இந்த மாதிரி கிறிஸ்தவங்கன்னு சொல்கிறாங்க. 10 நிமிஷம் பேசினாலே தெரிஞ்சிருது இவங்க என்ன லெவலில் இருக்காங்க, இல்லையா? அப்போ அவங்கள பார்த்துட்டு இவங்களுக்கு நடக்கலையே, இவங்களுக்கு இப்படி ஆகிட்டாங்களே, இவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சா, இவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சா அப்படின்னு நம்ம ஆண்டவரை நம்ம தப்பாக எடுக்கக்கூடாது. அவங்களோட விசுவாசத்தின்படியே தான் அவங்களுக்கு ஆகும். நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும். இத்தனை பேருக்கு புரியுது? ஆகவே தேவனை வைத்துத்தான் மனிதர்களை நம்ம கணக்கிடணுமே ஒழிய மனிதர்களை வைத்து தேவனை பார்க்கக்கூடாது. இந்த சத்தியம் ரொம்ப முக்கியம். யாராக இருந்தாலும், நாங்களாக இருந்தாலும் சரி, நான் என் பிள்ளைகளை பார்க்குறதா இருந்தாலும் சரி, என் பிள்ளைகள் என்னைய பார்க்குறதா இருந்தாலும் சரி, நீங்கள் என்னைய பார்க்குறதா இருந்தாலும் சரி, நான் உங்களை பார்க்குறதா இருந்தாலும் சரி, இல்லை டாப் மோஸ்ட் உலகத்தில் பெரிய ஒரு ஆளாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய விசுவாசத்திற்கு ஏற்றபடி, அவங்க தேவன் மேலே வைத்திருக்க நம்பிக்கைக்கு ஏற்றபடி, நான் சொன்னது 2 விதத்தில் பார்க்கணும் சொல்லியிருக்கேன். ஒன்று, அவங்க பரிசுத்தமான வாழ்க்கை தான் வாழ்கிறாங்க, தேவனே தான் நம்பிட்டு இருக்காங்க, இப்போ பார்த்தாலும் அவரை விட்டால் வேறு எந்த வழியும் கிடையாதுங்கிற மாதிரி தான் ஓடிட்டுருக்காங்க. அவங்க லைஃபே தெரியுது, அவங்க வார்த்தையே தெரியுது, அவங்க இருதயமே தெரியுது. அப்படிங்கிறவங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொன்னேன். யோசேப்பு மாதிரி ரிசல்ட் வரும். ஏன்னா இந்த நம்ம பார்த்த இந்த எபிரேயர் 11வது அதிகாரத்தில் இருக்கிற கேரக்டர்ஸ்க்கு எல்லாமே இன்னைக்கு சொன்னார் நாளைக்கு நடந்துச்சுங்கிற மாதிரி யாருக்குமே நடக்கலை. அப்படி நடந்திருக்கா? நோவாக்கு அப்படி நடந்துச்சா? மோசேக்கு அப்படி நடந்துச்சா? ஆபிரகாமுக்கு அப்படி நடந்துச்சா? நேற்று தான் கூப்பிட்டு பேசினாரு, அடுத்த நாள் நடந்துச்சுங்க. அண்ணால் எல்லாருக்குமே ஒரு வெயிட்டிங் டைம்னு ஒன்று இருக்குது. ஈவன் இயேசு கிறிஸ்துவாக இருந்தாலும் சரி, இல்லையா? அப்போ அவங்கள மாதிரி ஆளுகளுக்கு இப்படி நடக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அது அவங்க வாழ்க்கையை நம்ம காட்டி கொடுக்கும். அவங்க இருதயமும் தேவனோட இருதயம் எந்த அளவுக்கு ஒத்து போகுது, எந்த அளவுக்கு தேவனை அவங்க விரும்புகிறாங்க, எந்த அளவுக்கு தேவனுக்காக அவங்க வாழ்கிறாங்க, அது தெரியும். ஆனால் இந்த மாதிரி வாழ்கிறவங்களுக்கு எவ்வளவுதான் இருந்தாலும் அவங்களுக்கு ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. இந்த மாதிரி தெளிந்த புத்தியோடு நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும் ஒவ்வொருவர்களையும். இத்தனை பேருக்கு புரியுது? இப்போ வரைக்கும் நான் சொன்னது புரிஞ்சுதா? இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாரையும் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கோ வைக்கிறதுக்கோ நம்ம சொல்லலை. அப்படிப்பட்டவங்களுக்காக நம்ம ஜெபிப்போம்.
அதிகமாக ஜெபிப்போம், ஆண்டவரை இன்னும் அதிகமாக அவங்கள மாற்றுங்கன்னு சொல்லி. வெயிட்டிங் பீரியடில் இருக்கிறவங்களும் சோர்ந்து போகாமல் இருக்கவும் தேவன் ஜெபிக்க வைக்கிறார். ஏன்னா சீக்கிரமாக அவங்களுக்கு பெரிய காரியங்கள் நடக்க போகுது. ஏன்னா விசுவாசங்கிறது நம்பப்படியவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளை குறித்த நிச்சயம். காணப்படாத ஒன்று நம்புறதுங்கிறது கஷ்டமா ஈஸியா? ரொம்ப கஷ்டம். சொல்லும் போதே கஷ்டமா இருக்கு, என்னால் முடியல அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. கஷ்டம்தான், இல்லைன்னு நான் சொல்லலை. ஏன்னா நம்ம எதுனால கஷ்டம் தெரியுமா? நம்ம மாம்சமும் ஆவியும் போராடுது, அதுதான் கஷ்டம். மாம்சம் என்ன சொல்லுது? எப்படி நீ சின்ன வயசுலேருந்து இதைத்தானே நீ பார்த்துருக்க, பிரெயினில் அந்த விஷயங்கள்லாம் செட் ஆயிடுச்சு, இப்படி இருந்தாதான் அது உண்மை, நீ போய் எதையோ ஒன்று நம்பிட்டு இருக்கே, அது எப்படி நடக்கும்? ஆவி சொல்லுது இல்லை, காணப்படாத குறித்த நம்பிக்கை தான் விசுவாசம், நீ அவர் சொல்கிற அப்படி நம்பு. ரெண்டும் போராடும் போது இங்கே நமக்கு அப்படியே இப்படி போகுதா அப்படி போதா இப்படி போகிறதா அப்படி போகிற அப்படி சோர்ந்து போயிடுறோம். இத்தனை பேருக்கு புரியுது. மாம்சமுக்கும் ஆவிக்கும் போராட்டம் இருக்கத்தான் செய்யும் இந்த உலகத்தில் இருக்கிறவர். என்றைக்குங்க இதுலேருந்து விடுதலைன்னா பரலோகத்துக்கு போகும்போது ஃபுல்லாக யார் கண்ட்ரோலில் போயிடுறோன்னா தேவனுடைய கண்ட்ரோலில் போயிடுறோம், அவருடைய ராஜ்யத்துக்கு போயிடுறோம். அங்கே போராட்டமே கிடையாது, மாம்ச போராட்டமே கிடையாது. அதனால ஃபுல்லாக அங்கே ப்ளஷர் தான் எப்பயுமே. ஆனால் அந்த பரலோகத்தை முன்றிச்சு இங்கே பார்க்க முடியும். அதனால நான் உனக்கு இளைப்பாறுதல் தரேன்னு தேவன் சொல்கிறார். எவ்வளோ பிரச்சனைகள் போட்டால் நடந்தாலும் உண்மையிலே நீங்கள் தேவனுக்குள்ள எப்படி பலப்பட்டீங்கன்னா அந்த சமாதானம் நிலையாக இருக்கும் உங்களுக்குள்ள. காற்றடித்தாலும் புயல் அடித்தாலும் பாருங்கள், இயேசு கிறிஸ்துவோட சீஷர்கள் போயிட்டுருக்காங்க, அக்கறைக்கு போவோன்னு. வெளியில் என்ன அடிக்குது? காற்று அடிக்குது, புயல் அடிக்குது. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறார் அந்த நேரம்? சொல்லுங்க. தலையணை வைத்து தூங்கி கொண்டிருந்தாராம். என்ன பண்ணாரு? எப்படிங்க இப்படி முடியும்? என்னங்க நீங்கள் தான் சொல்லணும். நமக்கு லைட்டாக 4 விஷயம் இப்போ நியூஸில் பார்த்துட்ருக்கோம். ஐயோ, ஒவ்வொரு நாள் காலையில் எழுந்திரிச்சு போவாங்க, இன்றைக்கா உலகம் இருக்குமாடா, இந்தியா வரைக்கும் தப்பிச்சிட்டோம்ப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எவனோ எங்கிட்ட குண்டு போட்டுட்டு போகிறான் அப்படிங்கிற மாதிரி நம்ம நிலைமை போயிட்டுருக்கு. இப்படி தான் கொரோனாக்கு ஒரு நாள் நினச்சிட்டு இருந்தோம். சைனாவில் தானேங்க கொரோனா, நமக்கு என்ன வந்துச்சு? நைஸாக வந்துச்சா ஃப்ளைட் ஏறி? அப்புறம் தான் ஐயோ இந்தியாவுக்குள்ளே வந்துருச்சான், அங்கே ஒரு கேஸ் இங்கே ஒரு கேஸு. அதான் பிசாசினுடைய விஷயம். அது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ரிலமில் நீங்கள் நடக்கிறத யோசிச்சிங்கன்னா அதுக்கு தடையே கிடையாது. பிசாசுக்கெல்லாம் இந்தியா பார்டரு அங்கே போயிடக்கூடாது, இந்த பார்டரு அங்கே போயிடக்கூடாதுன்னு அது ஈஸியாக ஃப்ளோ ஆவான். இங்கேருந்து அங்கே போவான், அங்கேருந்து இந்த போவான். எந்த நேரம் யார் மாட்டுவாங்கன்னு யாருக்குமே தெரியாது. கர்த்தரால் அவரை நம்பிக்கை வைத்து அவர் ரத்தத்தால் பாதுகாக்கப்படுகிறவர்கள் மாத்திரமே காப்பாற்றப்பட போகிறாங்க. கொரோனா டைமில் அப்படி தானே காப்பாற்றப்பட்டு வந்தோம். என்னங்க நீங்களாம் கொரோனா டைமில் இந்த உலகத்தில் இருந்தீங்களா? அப்படியா கோர்றோம் நான் அப்படின்னு தெரியாதே அப்படிங்கிற மாதிரி வித்தியாசமாக பார்க்குறீங்களே. ஏன்னா எப்பயுமே கடந்து வந்த பாதையை நீ மறந்துடக்கூடாதுன்னு வேதம் சொல்லுது. ஒவ்வொரு நிமிஷமும், ஏன்னா நான் பிறந்ததுலேருந்து அந்த கொரோனா போன்ற டைம் எங்களுக்கு ஃபஸ்ட்டு பெரிய விஷயந்தான். அப்போ வரைக்கும் அப்நார்மலிட்டிஸ் வேர்ல்டு லெவலில் இந்த மாதிரி வந்ததே கிடையாது. மேபி உங்களுக்கெல்லாம் ஆரம்பத்துலேருந்து வந்துச்சான்னு எனக்கு தெரியல. அதனால் எங்களுக்கு அது பெருசாக சொல்ல தோணுதான்னு தெரியல. அதனால் அதுலேருந்து வெளியில் வந்ததெல்லாம் நினச்சா இப்போ கூட பெரிய அளவுக்கு ஒரு விஷயமா தெரியுது. ஏன்னா கண்ணு முன்னாடியே பணபலம் படைத்தவர்கள், வசதி படைத்தவர்கள், பேர் படைத்தவர்கள், புகழ் படைத்தவர்கள் கொத்து கொத்தாக செத்தார்கள். ஆக்சிஜன் இல்லாமல், மருந்து மாத்திரை இல்லாமல். அப்போ எத்தனை பேர் அந்த மாதிரி நினச்சி நன்றி சொல்கிறீங்க தேவனுக்கு? ஏதோ நான் கையை நல்லா கழுவிட்டேங்க அதனால தான் கொரோனா வரல அப்படின்னு சொல்ல முடியாது. நம்மளை விட பாதுகாப்பாக இருந்தவனுக்கெல்லாம் வந்துச்சு. ரூம் போட்டு எவனும் உள்ளே வந்துடக்கூடாதுங்கிறவனுக்கெல்லாம் வந்துச்சு. நம்மளை தேவன் காப்பாற்றி இருக்கிறார். அந்த தேவன் இனி வரப்போகிற எல்லா சூழ்நிலையும் காப்பாற்ற வல்லவர். இது வந்து ஏதோ ஒரு பிரச்சனை வந்தால் மட்டும் இல்லை, எப்பயுமே நீங்கள் அலர்ட்டாக இருந்தீங்கன்னா எல்லா காலத்திலும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கலாம். ஸோ இப்போ எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இப்படி காணப்படாததை நம்புறது தான் விசுவாசம் அப்படிங்கிறது கொஞ்சம் டஃப்பான ப்ராசஸ் தான். ஆனால் அதுக்கு தான் தேவனே நமக்கு பலன் கொடுக்குறாரு. அதுக்கு தான் ஆவியானவர் உள்ளே இருக்கார். அந்த ஆவியானவர் தான் என்ன பண்ணுறவர்? தேவ ஆவியானவர். இங்கே வசனம் போட்டிருக்கு, விசுவாசத்தினாலே. இந்த விசுவாசத்தினால தான் 2வது வசனம் 11:2, நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகைகளால் உண்டாகப்படவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். அதாவது காணப்படுகிறவைகள்லாம் என்னது? நீங்கள் பார்க்குற இப்போதைக்கு இங்கே ஏதாவது நம்புறதுக்கு ஏதாவது இருக்காங்க? எங்கங்க இத்தனை பேர் உட்காந்துருக்காங்க, நம்புறீங்களாங்க? இதில் என்னங்க நம்புறதுக்கு இருக்குது, இந்த உட்காந்துருக்காங்கல்ல அப்படி சொல்லிடுவோம். ஆனால் இங்கே ஆண்டவர் இருக்காருலாங்க, நம்புறீங்களாங்க? அம்மேன் அல்லேலூயா. அதுக்கு மட்டும் ஒரு எக்ஸ்பிரஷன் வித்தியாசமாக கொடுக்குறோன்னா அது வந்து ஒரு நம்ப முடியாத ஒன்று நம்புகிறோமா, அப்படி நமக்கே ஒரு பெரிய சந்தோஷம். பார்த்தீங்களா, நான் நம்புகிறேன். ஆனால் அதுவும் ரியாலிட்டி தான், இதுவும் ரியாலிட்டி தான். இந்த அளவுக்கு நம்மளை டியூன் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள்.
எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிற விஷயம்? சைக்காலஜிக்கலாக எந்த அளவுக்கு நீங்கள் டியூன் பண்ணப்பட்டிருக்கீங்க அப்படிங்கிறது சொல்கிறேன். சின்ன வயசுலேருந்து உங்களை வளர்த்த விதம். இந்திய மக்களுடைய மென்டாலிட்டி வேறு மாதிரி இருக்கும், பிரிட்டிஷ்காரங்களோட மென்டாலிட்டி வேறு மாதிரி இருக்கும். அவன்லாம் பாருங்கள், அங்கே போகலாமா, 3க்கு போகலாமா, அங்கே போய் இதை மாற்றலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கான். நமக்கு பக்கத்தில் ஏதாவது செய்கிறதுக்கு கூட கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவங்களுடைய வளர்ப்பு, அவங்களுடைய பொருளாதாரம், அவங்களுடைய சூழ்நிலை, அவங்க கேட்டது, அவங்க பழகினது, அவங்க வாழ்ந்தது, இது எல்லாமே தான் ஒருத்தனுடைய கேரக்டரை ஃபார்ம் பண்ணுதுன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்போ இந்த கேரக்டருக்கு ஏற்றபடியே நம்ம வாழ்ந்து 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 தேவன் சொல்கிறதெல்லாம் நம்ப முடிய மாட்டேங்குது. ஆனால் இங்கே வசனம் சொல்லுது, காணப்படுகிறவைகள், நீங்கள் பார்க்குற அந்த ஒவ்வொன்றும் எங்கேருந்து வந்துச்சான்? காணப்படாத உலகத்திலேருந்து வந்துச்சு. அதாவது தோன்றப்படுகிற, மறுபடியும் தோன்றப்படுகிறவனாலும் காணப்படுகிறான்னு ஒரே மீனிங் தான். தோற்றம்னாலும் பார்க்கறதுனாலும் ஒன்று தான். நீங்கள் பார்க்குற, சிம்பிளாக சொன்னேன், காணப்படுகிறதெல்லாம் காணப்படுறதுலேருந்து வரலப்பா, காணப்படுகிறதெல்லாம் காணப்படாத உலகத்துலேருந்து வந்துச்சுன்னு சொல்ல வராங்க. அப்போ காணப்படாத உலகம்னா ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு. அது இந்த கண்ணில் காண முடியாது, ஆனால் இன்னொரு கண்ணில் காணலான்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். என்னது? ஆவிக்குரிய கண். அதை நீங்கள் டீப்பாக ப்ரேயர் பண்ணும்போது உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற விஷயங்கள் தெரியும். யாருக்காக அந்த கண்ணை திறந்து விடும்படி ஜெபம் பண்ணா பைபிளில்? எலிசா. யார் கண்ணை திறந்து விடும்படி ஜெபம் பண்ணாங்க? வேலைக்காரன் கண். இப்படிலாம் உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கேன். எத்தனை பேர் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு தெரில. எலிசா என்ன சொல்கிறாரு? இதுவே வேறு யாராவது விசுவாசிக்காதவங்களாம் இருந்தாங்கன்னா பைபிளில் இப்படி கண்ணை திறந்து பார்க்க ஜெபம் பண்ணாங்களாங்கன்னு. எலிசாவுக்கு தாங்க அறிவில்லை. எலிசா வேலைக்காரன் எவ்வளோ அழகாக கூப்பிட்டு வந்து, எஜமானே இங்கே பாருங்கள் எவ்வளோ ஆபத்து வந்திருக்கு, வாங்க அப்படி பின்னாடி கூடி மழை வழியே ஓடிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கான். அவன் உண்மையிலே ஜீனியஸா? இவர் ஜீனியஸ். இவர் உட்காந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, ஆண்டவரே கண்களை திறந்து விடுங்க, எவ்வளோ சீரியஸான நேரத்தில் உட்காந்துட்டு இப்படி ஜெபம் பண்ணிகிட்டு இருக்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா துபாயில் அதிகமாக குண்டு போட்டுட்டு இருக்கிறதுனால இப்போ என்ன பண்ணுறாங்களான்னா, எல்லாம் கிடைச்ச விமானத்துக்கு அடுத்தடுத்து கிடைக்கிது விமானம் அப்படின்னா கிளம்பிடலாம். துபாய் மட்டும் இல்லை, எல்லா இடங்கள்லையுமே, சவுதி அங்கே இருக்கிற. இப்போ ரீசெண்டாக தான் காலைல சொல்லிட்டு இருந்தாங்க எங்கள் வீட்டில், அந்த வளர்ப்பு நாய்களெல்லாம் என்ன பண்ணிட்டு போகிறாங்களாம், நம்ம உயிர் பிழைச்சாலே பிரச்சனை கஷ்டம், இதில் வேறு ஃப்ளைட்டில் இதெல்லாம் ஏற்றிக்கிட்டு இருக்க போகிறாங்க. முன்னாடி வந்து நல்ல வசதி வாய்ப்பில் இருக்கும்போது ஃப்ளைட்டில் அதையும் ஏற்றுவாங்க, பின்னாடி வந்து அர்கோல இதிலலாம் போட்டு விட்ருவாங்க, அதுக்கும் எக்ஸ்ட்ரா டிக்கெட் கூட கூட்டு போவாங்க. இப்போ அவனுக்கு உயிர் பழைக்கிற சூழ்நிலையில் இதெல்லாம் இங்கே ஏற்றிட்டு இருப்பாங்க, சீட்டு மனுஷங்களுக்கு இடம் இல்லைன்னு சொல்லி. அவங்கவுங்க செல்லமாக வளர்த்தனாலாம் வீட்டில் அப்படியே விட்டுட்டு அவங்க வாட்டில் உயிர் தப்பிக்கிறதுக்கு போயிட்டு இருக்காங்களாம். அது என்ன பண்ணுவோம் சொல்லுங்கள்? தெருநாய் கூட பொழைச்சிக்கிறோம். ஏன்னா அது பிறந்ததுலேருந்து தெருவில் கிடக்கு. இப்படி வளர்த்து செல்லமாக இருக்குது. அதுக்கு சாப்பாடு போது கூட தட்டில் போட்டால் தான் சாப்பிட தெரியும். ஏன்னா அது ரொம்ப பெட்டாக வளர்த்துட்டாங்க. அதுக்கு வெளியில் போய் சண்டை போட கூட தெரியாது, தெருநாய் கடிச்சு கூட வச்சிரும் அந்த அளவுக்கு. அப்படிலாம் விட்டுட்டு போகிறாங்களா? பாவம் எவ்வளோ அந்தோ கதியாக இருக்கும் பாருங்கள். எதுக்கு சொல்கிறேன்னா, இவ்வளோ மோசமான காலகட்டங்கள், காணப்படாத உலகம், இதெல்லாம் வந்து ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. டைமு எலிசா வாங்க கிளம்புவோம் அப்படின்னு அந்த வேலைக்காரன் கூப்பிட்டுட்டு இருப்பார். இந்தாங்க நான் சொல்கிறது. ஏன்னா இங்கே வந்து குண்டு போடலங்க, மிலிட்ரியே வந்துருச்சு ஒரு ஆளை பிடிக்கிறதுக்கு. எலிசா கதையில் வரீங்களா என் கூட ட்ராவல் பண்ணி நான் பேசுகிறத கேட்டு? அப்படி சுச்சுவேஷனில் இப்போ நான் உட்காந்து இருங்க ப்ரேயர் பண்ணுவோம், இந்த அக்காவை நம்பணும், நம்ம செத்தோம் இருக்குன்னு நிறைய பேர் அப்போ தான் நம்பிட்டு இப்படி ஆள் விசுவாசிக்கிறேன், எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க பாஸ்டர்னு சொல்ல வேண்டிதான், நம்ம கிடைச்ச வண்டியை தூக்கிட்டு கிளம்புவோமா, இந்த வந்துருச்சு பக்கத்தில் வாங்க ஓடிடலாம், ஐயோ இந்த வந்துட்டான் ஓடிடலாம். 99 சொல்ல முடியாது, 100% நீங்கள் அப்படி நினைக்கிறது தான் சாத்தியமாக இருக்கும். நான் சொல்கிறேன், உங்களை போல நம்மளும் ஒரு மனுஷன் தானே என்னங்க. ஆனால் நம்ம இங்கே வந்து பைபிளில் போட்டிருக்கறனால இப்போ ஆண்டவரோட இதெல்லாம் தெரியனால ஆமேன் அப்படிலாம் சொல்லுவோம். ரியாலிட்டின்னு வரமோ அதுதான் அவன் விசுவாசம் எந்த லெவல்னு அவனுக்கே தெரியும். ஹல்லேலூயா. தேவன் நான் சொல்கிறேன், விசுவாசத்தை குறித்து உங்களுக்கு நிறைய சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னா நிறைய அப்ளை பண்ணுற டேஸஸ் வருகிறது, ரொம்ப முக்கியமான டேஸஸ் வருகிறதுன்னு அர்த்தம். விசுவாசம் இல்லாமல் ஒருத்தனும் பொழைக்க முடியாத நாள் வரப்போகுது. ஆனால் நீ பொழைச்சிக்கோ, அதனால் முதலே உன் இருதயத்தில் அந்த விதையை போட்டுறேன்னு சொல்கிறாரு. இப்போ உங்களுக்கு புரியுதான்னு தெரில, ஒரு நாள் உங்களுக்கு புரியும். ஒவ்வொரு பிரசங்கத்தையும் தேவன் ஞாபகப்படுத்தி அதை ஜெயிக்க வைப்பார். அப்போ நீங்கள் சொல்லுவீங்க, நாங்கள் காப்பாற்றப்பட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி. எங்கேயாவது ஒரு ஃபோன் காலில் இருந்தாலும் அது பேசி கண்டுபிடிச்சிடலாம், நம்ம ஒருத்தவங்க நல்லா இருக்கீங்களா, கண்டிப்பாக நல்லா தான் இருப்பாங்க நம்ம பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்? உங்களுக்குள்ள இந்த விதைகள், விசுவாசமான விதைகள் விழுந்திருக்கு. கண்டிப்பாக அது உங்களை கீழே விட. இன்றைக்கி கூட நம்ம சபையை சேர்ந்த ஒரு சிலர்லாம் அங்கே இருக்காங்க துபாயில். அப்படி இருந்தாலுமே நான் அவங்கள குறித்து பெருசாக பயப்படாத காரணம் என்னென்னா, நம்ம இங்கேருந்து அனுப்புன ப்ராடக்ட்டு கண்டிப்பாக அங்கே நல்லா தான் ஒர்க் ஆகும், கண்டிப்பாக சேஃபாக தான் இருப்பாங்க. ஏன்னா விசுவாசங்கிற விதையை நம்ம போட்டு அனுப்பிச்சிருக்கோம், கண்டிப்பாக ஜெயிச்சு தான் வருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை.
எத்தனை பேர் நீங்கள் சொல்கிறீங்க? ஏன்னா நம்ம சாதாரணமாக ஒன்றும் யாரையும் நம்ம ட்ரெயின் பண்ணுறது இல்லை. எல்லாம் அப்படியும் கண்டினியூ ஆன்லைன்லேயும் கேட்க வச்சுட்டு இருக்கிறனால 100% ஜெயிக்க முடியும். இதுவே அப்பாவி பிலீவரெல்லாம் என்னால் நம்ப முடியாது. இது ரொம்ப கஷ்டம். இந்நேரம் குண்டே போட தேவையில்ல, அவனுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்கும் நானே நினச்சி முடிச்சிருவேன். ஐயோ பாவம், சொன்னால் கேட்டால் தானே, சர்ச்சைக்கு ஒழுங்காக வந்தால் தானே, நானே முடிவு பண்ணியிருப்பேன். அப்படின்னு சிலரெல்லாம் இதெல்லாம் எங்கே போனாலும் பாலைவனத்திலே விட்டாலும் தேடி வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சிலரெல்லாம் நம்மளால் யூகிக்க முடியும். ஏன்னா ஒரு டீச்சருக்கு ஒரு ஸ்டூடெண்டோட கெப்பாசிட்டி தெரியும். சில பேர் புரியுது நான் சொல்கிறது. ஸோ காணப்படாத விஷயத்தை நம்புறது தான் பெரிய விஷயங்க. அப்போ கண்களை திறந்து விடுங்கன்னு எலிசா ஜோம் பண்ணிட்டு இருக்காரு. உடனே பார்க்குறாரு என்ன நடக்குது. இங்கே மிலிட்ரியை விட அங்கே பயங்கரமான தேவ தூதர்கள் சேனைகளாக இறங்கியிருக்காங்க. அக்னிமயமான குதிரையிலே ரதத்திலையும். ஒரு ஆளுக்காக தேவன் எவ்வளோ ரதத்தையும் எவ்வளோ சேனைகளையும் அவர் இறக்கியிருக்காரு பாருங்க. நீங்கள் ஒரு ஆளுக்காக உங்களை பாதுகாக்க உங்களை சுற்றி இப்படிப்பட்ட பாளையத்தை இறக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நம்ம பயப்படாமல் இருந்தாலே போதும், நம்ம பல்ஸ் கீழே இறங்காமல் இருந்தாலே போதும். அதான் நம்ம சர்ச்சிலே சொல்லிக்கிறாங்க, சில நேரம் எங்கள் விசுவாச குலம் கூட கண்ணை மூடிக்கிறோங்க ஒரு சிப் வரைக்கும். ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது சில நேரம், சில விஷயங்கள் இருக்குது. சில புரியுதா உங்களுக்கு? அதனால நான் இந்த உலகத்துக்கு கண்ணை மூடிருங்கன்னு சொல்கிறேன். சில பேருக்கு நான் சொல்கிறேன் புரியுது. எல்லா சூழ்நிலைகளுக்கும் கண்ணை மூடிருங்கன்னு சொல்கிறேன். அதுதானே நம்மளை பயமுறுத்துது. அப்போ கண்ணை எங்கே திறங்க? உங்களுடைய இன்னர் ஐஸை திறந்து பாருங்க. பக்கத்தில் இருக்கிற தேவன் தெரியும், தேவ தூதர்கள் தெரிவாங்க. அவன் சிரிப்பான், கேலி பண்ணுவான், டேய் வாடா போட்டு வந்துருச்சு தப்பிச்சு போயிடலாம், பக்கத்தில் வந்துட்டான்டா எதிரின்னு. இவன் உட்காந்துக்கிட்டு கோனது கனவு கட்டிகிட்டு இருக்கான் கண்ணை மூடிக்கிட்டு அப்படின்னு சொல்லலைன்னா தான் அதிசயம். ஆனால் இந்த உண்மை தான் சத்தியம். நீங்கள் காணப்படுகிற அந்த உலகத்தில் எல்லாமே மாறும். காணப்படாத உலகத்தில் இருக்கிற தேவனுக்குரியவைகள் மாத்திரமே என்றைக்கும் மாறாதது, பெரியது. ஏன்னா எங்கேருந்து எது வந்துச்சு? காணப்படாத உலகத்துலேருந்து தான் காணப்படுகள் தோன்றுச்சு. எது பெர்மனண்ட்டு? காணப்படாத அன்சீன் வேர்ல்டு தான் பெர்மனண்ட்டு. எது பெருசு, எது சக்தி வாய்ந்தது, எது பலம் வாய்ந்தது? காணப்படாத அந்த உலகத்தில் இருக்கிறதான் பெருசு. விசுவாசமும் அந்த காணப்படாத உலகத்தை சேர்ந்தது. நீங்கள் நான் விசுவாசிக்கிறேன், உங்கள் மனசில் யார்ட்டையும் இருதயத்தை கிழிஞ்சி பார்த்தீங்கன்னா என் விசுவாசம் எவ்வளோ பெருசுன்னு காட்ட முடியாது. ஆனால் தேவன் பார்க்க முடியும் உங்கள் விசுவாச லெவலை. உங்கள் கையில் பட்டயம்ங்கிற அந்த விசுவாசத்தை வச்சுருக்கிறீங்களா? கேடகங்கிற விசுவாசத்தை வச்சுருக்கீங்களா? ஆவியின் பட்டயம் வார்த்தையை வச்சுருக்கீங்களா? அப்படிங்கிறத பிசாசு கூட பார்க்க முடியும். இவன் போராயுதத்தை அணிஞ்சிட்டு வந்திருக்கானா இல்லை எம்டியாக வந்துட்டு இருக்கானா? நீங்கள் இல்லைங்க, எங்களை மாதிரி ஊழியக்காரங்கள்ட்டே அது பேசும். நேற்று கூட ஒரு சின்னதாக ஒரு ஷார்ட்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க. அது ஊழியக்காரங்களுடைய வாழ்க்கையை எடுத்து போடுற ஒரு யூடியூப் சேனல். சாட்சியை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதில் ஒருத்தவங்க சொல்கிறாங்க பாருங்கள், பேய் விரட்டுறது அந்த வேலைகள்லாம் அந்த ஊழியத்தில் செய்வாங்க. அப்போ நைட்டில் திடீர்னு ஒரு லாட்ஜில் தங்கியிருந்தாங்களாம். திடீர்னு அந்த லாட்ஜில் வேணால் செத்து போயிடுவான் வச்சிருவான். அதனால் எந்த ரூமில் எவன் சாகுறான்னு நம்ம தெரியாமல் நம்ம போய் தங்கிடுவோம். சில நேரம் வீக்காக இருக்கிறவங்களெல்லாம் அது என்ன பண்ணிடும், அட்டாக் பண்ணிடும். அப்போ போது சரி அப்படி சொல்லிட்டு கூட இருந்த பாஸ்டர்ஸ்லாம் அவங்களுக்காக ஜோப் பண்ணிகிட்டு இருக்காங்களாம். இங்கே பக்கத்தில் ஜோபம் நடக்குதா, பக்கத்தில் தங்கியிருக்கிற இன்னும் 4 பாஸ்டர் சேர்ந்து அந்த பிசாசை விரட்டுறதுக்கு. ஏன்னா பயங்கரமாக நிறைய டைப் ஆஃப் பிசாஸ் ஒரு புள்ள பூந்துருக்கான். நான் அங்கேருந்து வந்தேன், நான் இப்படியா அப்படியான்னு ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருக்கான். அப்போ இன்னொரு பஸ்ட் ஏசு நாமத்தில் போ பிசாசு அப்படின்னு சொன்னாரன். அப்போ பிசாஸ் பேசுதான், ஓ நீ விரட்ட வந்திருக்கியா? யாரை பார்த்து? ஒரு பாஸ்டரை பார்த்து. உன்னைய பற்றி எனக்கு தெரியாதா? நீ எவ்வளோ பெரிய பயந்தாங்குழின்னு. 12 மணிக்கு நீ நைட்டில் போகும்போது கூட பயந்துக்கிட்டே பாட்டு பாடிக்கிட்டு போவ, நீ வெட்டிட்டு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி சொன்னோடனே இவர் ஐயோ பேசாமல் போயிரு, இன்னும் அதிகமாக உன்னுடைய வண்டவாளத்தை நான் ஏற்றிடுவேன் அப்படி சொன்னோடையும் கூட 4 பஸ் சேர்ந்து கிளம்பிட்டாங்களாம் நம்மளை பற்றி இன்னொரு விஷயங்களா. ஏன்னா காணப்படாததுல உலகத்துல தான் யாரும் இருக்கா? இதெல்லாமே கவனிச்சுட்டு வரீங்க. அதனால உங்களுக்குள்ள எல்லாத்தையுமே பக்கத்துல இருந்து மூட்டி விடுறவன் அவனை தான், பார்த்து சிரிக்கிறவன் அவனை தான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அப்போ அவன் சொல்லிட்டு நிறைய பேர் இப்படி தான் இந்த அறகுறையால ஆள்களாக இருக்காங்க. அதனால தான் நிறைய இடங்களில் சீஷர்களுக்கு என்ன பண்ண முடியல, அந்த பேயை விரட்ட முடியல. அப்போ தேவன்கிட்ட கேட்குறாங்க. அப்போ தேவன் சொல்கிறாரு, அதிக உபவாசமும் ஜெபத்தினால தான் இது விரட்ட முடியும். ஏன்னா உங்களுக்குள்ளே இன்னும் ஸ்ட்ரென்த் தேவைப்படுது, ஃபெய்த் தேவைப்படுது அப்படிங்கிறக்காக சிம்பிளாக அதை சொல்கிறேன். எதுக்குன்னா இது இந்த ரீல்ஸில் போட்டு சிரிப்பாக இருக்குது நடந்த விஷயம் அப்படி சொல்லிட்டு நிறைய சப்பாவிகளும் இருக்க தான் செய்கிறாங்க. அவங்களுடைய இருதயத்தில் இருக்கிற விசுவாசத்தை பார்த்து தான் பிசாசு இருந்தால் கூட பயப்படும். சில பேருக்கு நான் சொல்கிறேன் புரியுது. நான் போராயுதங்களை பற்றி தெரியுங்க, எனக்கு தெரியும், சொல்லட்டுமா? லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 தலையிலேருந்து கால் வரைக்கும் மனப்பாட வசன மாதிரி நீங்கள் சொல்லலாம். ஆனால் உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் மேனில் அது இல்லைன்னா யார் பயப்பட மாட்டா? யார் பயப்பட மாட்டா?
அப்போ காணப்படாத அந்த தேவனுக்குரிய விஷயத்தில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா வெளியில் பார்க்குறதுக்கு ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கலாம், ஆனால் ஈஸியாக உங்கள் எல்லைக்கே வராது. உங்கள் எல்லைக்கே வராது. உங்களை கண்டு அது ஓடி போயிடும். நானும் ரொம்ப நாள் ஊழியத்தில் 4 பேர் நம்மளை கொண்டு வருவாங்க அப்படி சொல்லிட்டு இருக்கேன், இல்லை 4 பேர் நம்மளை சண்டைக்கு வருவாங்க அப்படின்னு தான் நினச்சிட்டு ஒரு 6 வருஷம் 7 வருஷம் ஆகுனாலும் வர்ற ஆத்துமாக்களை வேணால் கெடுத்து விடுவான். அது நல்லா நடக்குது நம்ம சர்ச்சில். ஏன்னா உள்ளே போயிட்டேன்னா நமக்கு ஆபத்து. நீ பேர் கிறிஸ்தவனாக இருக்கிறக்கு 1000 சபை இருக்குப்பா, அங்கே போ. இங்கே வந்தானா சரியா இப்போ 2 வாரம் வரமா இருக்கும், கொஞ்ச நாள் வரமா இருக்கும், நல்ல கொலைப்படி பண்ணுறதெல்லாம் நல்லா செய்வான். நம்மக்கிட்ட டைரெக்டாக வர்றதுக்கு முடிய மாட்டேங்கி அஃபெக்ட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம எப்படி இருக்கிறோம்? விசுவாசத்தில் இருக்கிறோம். கேடகத்தை பிடிச்சிட்டு இருக்கோம், கையில் பட்டையை இருக்குது. போனால் யார் அடி வாங்கணும்? நம்ம தான் அடி வாங்கணும், அவனுக்கு தெரியும். இத்தனை பேர் நீங்கள் அப்படி இருக்கீங்க? பட்டயத்தோட கேடகத்தோட நான் ஆயத்தமாக இருக்கிறேன்னு எத்தனை பேர் சொல்கிறீங்க? ஆமேன். இல்லாட்டாலும் எடுத்துக்கோங்க. ஏன்னா வேதவசனம் சொல்லுது, சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். பக்கத்தில் உங்க பார்த்து சொல்லுங்க, சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அப்படின்னா என்ன? அது இருக்கட்டும்னு இல்லை, அது தெரியும்னு இல்லை, நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்து போட்டு யூஸ் பண்ணுங்கன்னு அர்த்தம். புட் ஆன் த ஃபுல் ஆர்மர் ஆஃப் காட். அது சும்மா அந்த பரலில் போட்டு வச்சுருக்கேங்க, அது தேவைப்படுமோ எடுத்துக்கலாம் இல்லைங்க. எப்பயுமே என்ன பண்ணுங்க? அணிந்து கொள்ளுங்கள், எடுத்து கொள்ளுங்கள். தலையிலேருந்து கால் வரைக்கும் உங்களை பார்த்தா எப்படி இருக்கணும்? ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆர்மி மாதிரி இருக்கணும், யுத்த வீரன் மாதிரி இருக்கணும். அப்படி இருக்கும்போது யார் பயப்படுவா? ஏன்னா உங்களுக்கு ஆவியோடும் மாம்சத்தோடும் போராட்டம். எதுக்குன்னா அந்த விசுவாசத்தில் நீங்கள் ஸ்ட்ராங்காகி ஜெயிக்கணும்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதனால சொல்லிட்டு வரேன். ஆவியோடு மாம்சத்தோடு நமக்கு போராட்டம். ஒரு விஷயத்துக்காக நீங்கள் போராடிட்டு இருக்கீங்களா? ஃபஸ்ட்டு ஒரு உண்மையான கிறிஸ்தவன் எப்படி பார்க்கணும்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. எந்த விஷயமா இருந்தாலும் ஆவியோடு அதை பார்க்கணும். இந்த மனுஷன் தான் பிரச்சனை, இவன் தான் பிரச்சனை. இன்றைக்கி கூட நாட்டுக்கு நாடு பிரச்சனை நடக்குன்னா இந்த ஆள் மட்டும் மாற்றிட்டான்னா இந்த நாட்டில் எல்லாமே சரியாயிருங்க. இவர் தாங்க பிரச்சனையாக இருக்கார் அமெரிக்காவில், இவரை மட்டும் மாற்றிட்டு வேத அதிபரும் சரியாக போயிடும். யாரை மாற்றினாலும் எது கூட நமக்கு பிரச்சனை அல்ல. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் போராட்டம் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும். சரி, நானாக சொல்லிட்டு இருக்கேன். எபேசியரில் எடுத்துக்கோங்க, 6ஆம் அதிகாரம். இது உங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு இருந்தேன், எதுக்கும் ஒரு தடவை காமிக்க வேண்டியது முக்கியம்தான். எபேசியர் 6:10 படிங்க. இது ஒரு பக்கம் 11 கையில் வச்சுக்கோங்க. கடைசியாக சகோதரரே, கர்த்தரிலும், புதிய ஏற்பாட்டில் 269வது பக்கம், 6ஆம் அதிகாரம் எபேசியரில் 10 படிச்சுட்டு இருக்காங்க. அடுத்து, நீங்கள் பிசாசின் எதிர்த்து திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் என்ன பண்ணுங்க? தரித்து கொள்ளுங்கள். அடுத்து, ஏனெனில் சொல்லியிருக்காங்க. எத்தனை பேர் பார்க்குறீங்க? இது ரொம்ப முக்கியமான வசனம். இதை பற்றி நாங்கள் நிறைய நம்ம ஊழியத்தில் சொல்லி கொடுத்துருக்கோம், விபிஎஸ் கூட நடத்தியிருக்கோம் ஆர்மி ஆஃப் காடில். ஏன்னா ரொம்ப முக்கியமான வசனம் இல்லையா? ஏன்னா நம்ம ஊழியத்துக்கு நாங்கள் வரும்போதே ஆண்டவர் சொல்லிட்டு அது கடைசி கால ஊழியம் தான். இப்போ தான் கிளியராகவே நமக்கு புரியுது. ஆமாம், கடைசி ஆரம்பத்தில் நாங்கள் உள்ளே வந்து ஒரு 3 மாதத்துலேயே கொரோனா வந்துருச்சு. எப்படி சர்ச்சை நீ நடத்திடுவோம் பாப்போம், மொத்த சர்ச்சையும் மூடிட்டாங்க. இப்போ அடுத்து போர், இன்னும் என்னென்னலாம் வரப்போதோ கடைசி கால ஊழியம் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது. ஏனெனில், ஏன் தரித்து கொள்ள வேண்டும்? மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களிலுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. நமக்கு, உங்களுக்கு ஒரு போராட்டமே இல்லை. உலகத்துல உபத்திரவங்கள் உண்டு, தேவனே சொல்றாரு. ஆனால் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை. நீங்க நினைக்கலாம் நமக்கு மட்டும்தான் வாழ்க்கையில இவ்வளவு போராட்டமா இருக்கு போல. அவன் பாருங்க ஜாலியா போறான், நேரம் சண்டே ஆனால் 10 மணி வரைக்கும் தூங்கியிருப்பான், பல்லு விளக்காமே காஃபி குடிச்சிருப்பான். சிலருக்குலாம் நம்ம போய் தான் எழுப்ப வேண்டியது இருக்கும். இப்படிலாம் என்ஜாய் பண்ணுறாங்கல்ல, நமக்கு தான் ஒரு நாள் கூட தூங்க முடியல அப்படிலாம் நினச்சிட்டு இருப்பீங்க. எல்லார் லைஃப்லேயும் போராட்டம் இருக்குது. நீங்கள் வேணா என் வாழ்க்கையில் போராட்டமே இல்லாதன்னு யாராவது ஒருத்தரை கண்டுபிடிச்சா கூட்டுட்டு வாங்க. அடுத்த வாரம் வரும்போது தயவுசெய்து பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், அப்படி கண்டுபிடிச்சா கூட்டுட்டு வாங்க, ஸ்பெஷல் ப்ரைஸ் தராங்களா? அப்படி யாராவது இருக்காங்களா? இல்லைங்க, அவங்க ஆண்டவரை நம்பாதவங்களா இருந்தாலும் பரவாயில்ல. சூப்பராக இருக்கீங்க, இப்போ வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது, இனிமேலும் பிரச்சனை கிடையாது, என்னைய மாதிரி ஒரு ஆளே கிடையாதுன்னு யாராவது இருக்காங்களா?
நீங்கள் வேணா இந்த ஒரு வாரம் வேணால் டைம் கொடுக்குறேன். அவங்க லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம், கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலாம், எப்படிப்பட்ட ஆளாகவும் இருக்கலாம். எனக்கு போராட்டமே இல்லைங்க, எதை பற்றியும் கவலையே இல்லைங்க, பிரச்சனை இல்லைங்க. அப்படி ஒரு ஆள் இருந்தார்னா தயவுசு அடுத்த சர்வீஸ்க்கு நீங்கள் சர்வீஸ் அட்டன் பண்ண வர வேண்டாங்க. ஏன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை, உங்களுக்கு ஆண்டவரே தேவையில்லை. நீங்கள் வந்து சாட்சியாக நில்லுங்க, எனக்கு ஒரு ப்ரைஸ் கொடுப்பாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு வந்துடுங்க. அப்படி யாராவது கூட்டிகிட்டு வர்றதுக்கு ஏதாவது பாசிபிலிட்டி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லையா? இல்லையா? நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க டீப்பாக? அப்படி யாராவது இருக்காங்களா? பிரச்சனையே இல்லாத மனுஷன் இல்லையா? உண்மைதான் சொல்கிறீங்களா? உண்மைதானா? அப்போ உலகத்தில் மனுஷனாக பிறந்துட்டாலே என்னன்னு சொல்கிறாங்க, மனுஷனாக பிறந்துட்டாலே பிரச்சனையாக தாங்க இருக்குது, ஏன் தான் பிறந்தமோ அப்படின்னு நாய்படாத பாடுபட வேண்டியிருக்கு, இப்படிலாம் டைலாக் சொல்கிறாங்க. சொல்லுவாங்களா இல்லையா? ஏன்னா இந்த உலகத்திலே பாவம்னு ஒன்று இருக்கிறனால, பிசாசு ஒன்று இருக்கிறனால எல்லாருக்கும் பிரச்சனை இருக்க தான் செய்யுது. ஆனால் நீதியுடன் கொள்ளுங்கள், ஏனால் நம் தேவன் அதை ஜெயித்திருக்கிறார். நம் தேவன் அதை ஜெயிக்கிறதுக்கான வழியையும் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. இப்போ அவரே உள்ள வந்துட்டாரு. அவர் ஜெயித்த இந்த ஆயுதங்களை உங்களுக்கே தந்துட்டார். அதெல்லாம் இந்த போர் ஆயுதம். இன்னைக்கு சும்மா கிறிஸ்தவனாக இருந்துக்கிட்டு நீ பேசாமல் இரு, ஆண்டவர் சொல்லிட்டே இரு, உனக்கு பிரச்சனைலாம் சரியாக போயிடும், அப்படி சொல்லி கொடுக்காதீங்க தயவுசெய்து. நிறைய சபையில் இப்படி சிம்பிளாக பால் கொடுக்குற குழந்தைகளாகவே பிள்ளைகளை வச்சு, அது ஒரு நாள் பிரச்சனைன்னு வரும்போது வெறும் பால் மட்டும் குடிச்சிருந்தா உடம்பு ஒரு 20 வயசு ஆகி பாலாக குடிச்சிட்டு இருக்கீங்க, என்ன ஆகும்? இந்த குழந்தையெல்லாம் இருக்காங்க, இப்போ வரைக்கும் பால் தாங்க குடிச்சிட்டு இருக்காங்க, என்ன ஆகும்னு சொல்லுங்க? ஸ்ட்ரென்த் இருக்காதா? அதான் பால் குடிக்கிறாங்கல்ல. ஐஸுக்கு தக்கப்படி பத்தாது. என்னென்னலாம் குறைபாடுகள் வரும்னு நினைக்கிறீங்க? பிரதர்லாம் வந்து மெடிக்கலில் இருக்கிறதுனால அவர் சொல்லுவார், நர்சிங்கில் இருக்கிறதுனால வெறும் பால் மட்டுமே குடிச்சிட்டு இருந்தாங்கன்னா உங்களுக்கு என்ன குறைபாடுகள் வரும் பிரதர்? எல்லா ப்ராப்ளமும் வரும்ன்றீங்களா? எல்லா ப்ராப்ளமும் வரும். ஏன்னா அவர் பிளட் டெஸ்ட்லாம் எடுத்து செக் பண்ணுறதுனால அவருக்கு தெரியும். கால்சியம் மட்டுமே இருந்தால் போதாது, எல்லா விட்டமின்ஸ் வேணும், மினரல்ஸ் வேணும், ப்ரோட்டீன்ஸ் வேணும், கார்போஹைட்ரேட் வேணும், நிறைய தேவைப்படுது பாடிக்கு இல்லையா? அப்படி சாப்பிட்டும் நமக்கு மயக்கமாக வருது, ஹீமோக்ளோபின் குறைஞ்சி போச்சுன்றாங்க, ஐயோ, அப்புறம் இல்லை கொலஸ்ட்ரால் கூடிடுச்சுன்றாங்க. எதை சாப்பிட்டாலும் பிரச்சனையாக இருக்குது இந்த காலத்தில், கேன்சர் வந்துடுதுன்றாங்க இல்லையா? அப்படி தான் நிறைய சபைகளில் வெறும் சிம்பிளாக இயேசு அது செஞ்சாரா, அற்புதம் செஞ்சாரா, சும்மா ப்ரேயர் பண்ணிக்கோ, ஆமே நல்லிலையே, அந்த 2 வசனம் சொல்ல தெரியுமா, இப்படியே ஓட்டு அப்படின்னா அவன் தாங்க மாட்டாங்க. அதுவும் இப்போ லாஸ்ட் டேஸில் சுத்தமாக தாங்க முடியாது. அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி திட உணவுகளே தர வேண்டியது இருக்குது. ஒவ்வொரு நாளும் பக்கத்தில் சொல்லுங்கள், ஏஜிஎம்ஐக்கு வாங்க, ஒவ்வொரு வாரம் மட்டன் பிரியாணி மாதிரி உங்களுக்கு பிரசங்கம் இருக்கும். ஆனால் யாருக்கும் அது புரிய மாட்டேங்குது. எங்களுக்கு சிம்பிளாக அந்த இட்லி சாப்பாடே போதுன்ட்டு போகிறாங்க. ஏன்னா ஸ்பிரிச்சுவல் வாண்டிங் யாருக்கும் இல்லை. இப்போ ரியல் பிரியாணி உண்மையிலே சரீரத்துக்கு போட்டோன்னா வர்றதுக்கு நிறைய பேர் உலகத்தில் ரெடியாக இருக்காங்க. ஸ்பிரிச்சுவல் மேனுக்கு பிரியாணி போடுறது எவனுக்கும் பிடிக்கும் இல்லை, அது தேவையும் இல்லை. இத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது. ஆனால் நான் சொல்கிறேன், எந்த காலகட்டத்திலும் நீங்கள் இப்படி சாப்பிட்டு வளர்ந்தீங்கன்னா நீங்கள் யுத்த வீரர்களாக இருப்பீங்க. உங்களை யாராலும் தோற்கடிக்க முடியாது. நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்களால் சுற்றி இருக்கிறவங்களும் ஆசீர்வாதமாக இருப்பாங்க. இதுதான் உண்மையான சபையாக இருக்கணும், இதுதான் உண்மையான ஊழியமாக இருக்கணும், இதுதான் உண்மையான சீஷத்துவம். ஏசு அப்படி தான் சீஷர்களை மாற்றுறார். ஏசுக்குள்ளே இருக்கிற அதே அபிஷேகத்தை சீஷர்களுக்கு கொடுத்துட்டு போகிறார். நீங்கள் போய் இப்போ நான் செஞ்ச வேலையெல்லாம் செய்யுங்க. இப்போ அதே ஏசு உங்களுக்குள்ளே வந்துட்டார். அப்போ உங்களுடைய போராட்டம் யார் கூட இல்லை, அவன் பிரச்சனை, இவன் பிரச்சனை, ரஷ்யா பிரச்சனை, அமெரிக்கா பிரச்சனை, இஸ்ரேல் பிரச்சனை, ஈரான் பிரச்சனை இல்லை. அங்கே பிசாசு தாங்க பிரச்சனையாக இருக்கிறான். இங்கே தான் போட்டிருக்கு, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. எல்லாரும் நல்லா படிங்க, மாம்சத்தோடும் அப்படின்னா என்ன? மாம்சம் ரத்தமும் யார் உடையவர்களாக இருக்கிறோம்? நம்ம தான், மனுஷங்க தான். அப்போ மனுஷங்களோட உங்களுக்கு போராட்டம். இப்போ எத்தனை பேருக்கு அடாடா இவ்வளோ நாள் தப்பாலாம் நினச்சிட்டேன், எத்தனை பேருக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, இந்த மாமியார் தானே பிரச்சனை நினச்சேன், இந்த மருமக தான் பிரச்சனை நினச்சேன், ஓனர் தான் பிரச்சனை நினச்சேன், இந்த சிஎம்ஐ மாற்றிட்டு அடுத்த ஆட்சி தான் சரின்னு நினச்சேன், மொத்தத்தில் வேறு ஏதோ பிரச்சனையாக இருக்கே. அதுவும் சில விஷயங்கள் ஆண்டவருக்குள்ளேருந்து நடக்க வேண்டியது நடக்கணும். ஆனால் நம்ம எங்கே போய் அட்ரஸ் பண்ணணும் ப்ராப்ளமை? வேரில் போய் அட்ரஸ் பண்ணணும். எங்கே பிரச்சனை எவன் கொடுக்குறான்? அங்கே போட்டிருக்கு பாருங்க, துறை அதிகாரங்கள். அதிகாரம்னா இங்கே இருக்கிற பிஎம்சிஎம் கூட, இது ஃபுல்லாகவே அன்சீன் வேர்டில் சொல்லிட்டு இருக்கோம். பிரபஞ்சம்னா என்னது? இந்த உலகம். இப்போ இந்த உலகத்தை ஆள்றதுக்கு இல்லை அந்தகார லோகாதிபதிகள் இருக்காங்களாம். சில நேரங்கள் வந்து சில விஷயங்களெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க, என்னது
இலுமினாட்டிஸு, அப்புறம் பால் இப்போல்லாம் புதுசு புதுசாக என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் சும்மாவா இருக்குங்க, இப்படிலாம் எவனா செய்வானா அப்படின்னு சொல்லிடுறாங்க. நிறைய நீங்கள் காணப்படாத உலகத்தில் அறிய வேண்டிய ரகசியங்கள் இருக்குது. நம்ம உட்காந்து இங்கேயே முக்க போட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்தகார லோகாதிபதி, லோகத்திற்கு அதிபதி இருக்கான். வான மண்டல பொல்லாத ஆவிகளின், இங்கே வந்து அமெரிக்கா இராணுவம் உங்கள் கண்ணுக்கு தெரியுது, ஈரான் இராணுவம் உங்கள் கண்ணுக்கு தெரியுது, இஸ்ரேல் இராணுவம் தெரியுது. இங்கே ஒரு இராணுவம் மேலே வேலை செஞ்சுட்டு இருக்கு. கீழே விழப்பட்ட தூதர்கள், ஃபாலன் ஏஞ்சல்ஸ். செய்து கிறிஸ்தவனாக இருந்தால் முழுசாக கிறிஸ்தவனாக இருக்கணும், இல்லைன்னா வேற தெரியாதவனாவது இருக்கணும். இந்த ரெண்டு கட்டம் இருக்கிறனால தான் உருப்படாமவே இருக்கிறோம் நம்ம லைஃப்பில். எத்தனை பேர் சொல்கிறீங்க மனசாட்சி தொட்டு, நான் 100% இந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் அங்கே வாழ்ந்துட்டுருக்கேன் கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்படி இல்லை. அதனால தான் நம்ம லைஃப்பில் அப்படி பெரிய அற்புதமும் இல்லை. சும்மா ஒரு மணி நேரம் ஜோம் பண்ணிக்கிறது, அப்புறம் எப்போ பார்த்தா உலக பிரகாரமாகவே போகிறது, அப்புறம் என்னக்கா கடவுள் செஞ்சுட்டார், கடவுளே இருக்காரான்னு எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படி சொல்லிக்கிறது. அதுக்கு அன்பிலிவர் கூட திடீர்னு வந்து அதிசயம் பட்டுட்டு வாங்கிட்டு போயிடறான். ஏன்னா அவன் முழுக்க அங்கே இருந்து சேட்டனிக்காக இருந்தவன் கூட ரசிக்கப்படுறதுக்கு ஈஸி. எனக்கு தெரிஞ்சு கிறிஸ்தவத்துக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கிறவங்க தான் புரிய மாட்டேங்குது நிறைய விஷயங்கள். ஏன்னா அவனுக்கு எல்லாம் தெரியும்னு ஒரு நினைப்பு வேற இருக்குது. இத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது. அதனால தான் பாருங்கள், பரிசேயர்களும் சதுசேயர்களும் ஆண்டவர்கிட்ட ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த உலகத்தில் இருக்கும்போது. வேற யாரும் ஆர்கியூ பண்ணல பெருசாக. யார் தான் கடைசி வரைக்கும் நம்ப மாட்டேங்கிறா? பரிசேயர்களும் சதுசேயர்கள். அவங்க எங்களுக்கு தெரியாதா, எங்கள் தேவன் யார் தெரியுமா, மோசேயின் தேவன், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், அவர் தான் கடுமையா நிற்கிறாரு தெரியல. அதனால தான் எப்பயுமே வந்து ரொம்ப நம்ம ப்ரீஃபிக்ஸ்டாக சில விஷயங்களை வச்சுக்கிட்டோன்னா நம்மளால் எதையுமே கற்றுக்கிற முடியாது. அதனால தேவன் சொல்கிறார், குழந்தைய போல இரு. குழந்தை என்ன பண்ணும், எது சொன்னாலும் நம்பும். குழந்தை எது என்ன சொன்னாலும் தேவனு காரியத்தில் நீ அப்படி இரு. ரொம்ப யோசிச்சுட்டு அது எப்படி இது எப்படின்னு யோசிக்காத, ஜஸ்ட் பிலீவ். வேத வார்த்தை என்ன சொல்லுதோ அது அப்படியே அங்கே உனக்கு அதிசயம் நடக்கும். ஏன்னா நீங்கள் பார்க்குற எதுவுமே உண்மை அல்ல. காணப்படாத உலகத்தில் இருக்கிற தேவனுக்குரிய விஷயங்கள் மாத்திரமே உண்மை, பெரியது. அந்த காணப்படாத பிசாசையும் மேற்கொள்றதுக்கு அவரால் மாத்திரம்தான் முடியும். நான் இவ்வளோ பெரிய டிகிரி போட்டிருக்கேன் என் பின்னால், அதனால் பிசாசு இங்கே போட்டிருக்கு. நீ என்ன பண்ணு, பெரிய டிகிரி படி, நீ பெரிய சம்பாதி, நீ பெரிய ஆளா மாறு, அப்பொழுது நீ பிசாசை ஆண்டு கொள்ளலாம் அப்படின்னு போட்டிருக்குன்னா சொல்லுங்க. இன்னைக்கு உலகத்தில் பிரயாசப்படுறது அதுக்கெல்லாம் நல்லா பண்ணுறாங்க பாருங்க. உலக பிரகாரமான எஜுகேஷனுக்கு பயங்கர இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. வேலை வாய்ப்பு, பணம், மரியாதை, வீடு வேணும், வாசல் வேணும், இதெல்லாத்துக்கும். ஆனால் இது எதுவுமே உங்களை காப்பாற்றுன்னு வேதத்தில் சொல்லலை. அவர் மேலே வைக்கிற விசுவாசம் தான் காப்பாற்றும். அவர் மேலே இருக்கிற விசுவாசம்தான். இத்தனை பேரா எனக்கு முன்னாடி நீங்கள் சும்மா ஆமேன்னு சொல்கிறீங்களா, இல்லை உண்மையிலே ஆமேன்னு சொல்கிறீங்களா? இல்லைன்னா பட்டு தான் ஆமேன்னு சொல்லணும். ஆனால் உலகத்தில் யாருக்குமே புரியல. இதெல்லாம் சொன்னால் பைத்தியமாக இருக்குது. ஏன்? அவங்க மூளைக்கு அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலை. ஏன்னா நம்மளை அப்படியே பார்த்து இதுதான் அதுதான் இப்படி தான். வாரத்தில் ஒரு நாள் சண்டே சர்ச்சுக்கு வரோம், அதையும் நம்மளால் வர முடியாத அளவுக்கு நமக்கு மூளை மழுங்கி போயிருக்கு. ஆனால் மற்ற 6 நாள் நம்ம மற்ற விஷயத்துக்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கால் ஓடுது, ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வருது. ஏன்? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நமக்கு உள்ளே புகுத்திட்டாங்க. நிறைய பேருக்கு புரியுதா சொல்ல? மனுஷன் 40 நாள் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இந்த வசனத்தை ஏன் சொல்லி வச்சிருக்காரு தெரியுமா? இப்படிங்க அப்புறம் சாப்பிட்றது, நீங்கள் பேசிட்டு போயிடுவீங்க, சாப்பாடு வேணா பூவா அப்படி சொல்லுவீங்கல்ல, பேசிக்கிட்டே இருந்தால் கேட்டால் போதுமா? நீ உண்மையிலே 100% இப்படி ஸ்பிரிச்சுவல் மேன்லாம் நீ வாழ்ந்து பார்த்தா உனக்கு சாப்பாடே இல்லாமல் நீ வாழ முடியும், வேதம் சொல்லுது. ஏன்னா தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமை, ஜீவன் உன்னை அப்படி வாழ வைக்கும். அந்த வார்த்தை உனக்கு தேவனதை கொண்டு வந்து தரும். எலியாக்கு கொண்டு வந்து காக்கா கொடுத்த மாதிரி. காக்கா எங்கேயுமே பிடிங்கி தான் சாப்பிடுவோம். நமக்கு சின்ன வயசுல கதை சொல்லி கொடுப்பாங்கல்ல, ஒரு பாட்டி வடை சுட்டுச்சான், என்ன பண்ணுச்சா, காக்கா எடுத்துட்டு போயிடுச்சு. திருடக்கூடாது, இந்த மாதிரி காக்கா எப்பயுமே திருடி எடுத்துரும். ஆனால் அந்த திருடுற காக்காவை கொடுக்க வைக்க வல்லவர் தேவன். எலியா உட்காந்துருக்காரு, நீங்கள் வாட்டில் காரில் ரெஸ்ட் எடுப்பா, உனக்கு என்ன வேணும், எங்கேருந்து தந்தூரி பீஸ் வேணும், நல்லா டீப் ரோஸ்ட் வேணுமா, சாதாரண ரோஸ்ட் வேணுமா, எந்த மாதிரி ஃப்ளேவர் வேணும், உனக்கு எது வேணுமோ அதை கொடுப்பார் தேவன். தேவன் ஒன்று நீ அந்த லெவலுக்கு வா அப்படின்னு நம்மளை சொல்கிறார். நம்ம அந்த லெவலுக்கும் போக மாட்டோம். இல்லை அன்பிலிவர்ஸ் மாதிரி மொத்தமாவா தெரியாமல் இருந்துடணும். அப்புறம் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது, நடக்காது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத. எத்தனை பேருக்கு நீங்கள் சொன்ன எத்தனை விஷயம் இவ்வளோ நேரம் பேசின எவ்வளோ பேருக்கு புரிஞ்சுது. ஸோ உங்கள் ஆர்மர் ஆஃப் காடை தயவுசெய்து
ஏன்னா இந்த ஆள்களோடலாம் நீங்கள் உட்கார்ந்துக்கிட்டு வேற எதுலேயும் போராட முடியாது. எந்த ஆள்களோட? துரைத்தனங்கள், அதிகாரங்கள், பிரபஞ்சத்தின் அந்தகார. இதை பற்றிலாம் ஒவ்வொன்றா பேசினா ரொம்ப டைம் ஆகும். மொத்தத்தில் பிசாசு, அவனுடைய அதிகாரம், அவனுடைய சேனை ஞாபகம் வச்சுக்கோங்க. சிம்பிளாக ஒவ்வொன்றையும் பேசினா ரொம்ப பயமாக இருக்கும். அது இப்படிலாம் நமக்கு எதிராக போராட்டம் இருக்கா அப்படின்னு தோணும். அடுத்து வான மண்டலில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனையா. ஏதோ ஒரு பிசாசு 2 பிசாசு இல்லைங்க, அவன் சேனையா இருக்கான். அதோட நமக்கு போராட்டம் உண்டுன்னு நீங்க கையில வச்சிருக்கிற பைபிள் உங்களுக்கு ஆணித்தரமா சொல்லுது. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய். அப்ப உங்களை எதிர்த்து ஜெயிக்க வைக்கிறதுக்கு தேவன் ஒரு விஷயத்தை உங்களுக்கு கொடுக்குறாரு. இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவர்கள் இதை அறிந்து வைத்திருக்கோம்? என்ன பண்ணுங்க? திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத தர்க்கத்தையும் எடுத்துக்கொள். பக்கத்துல சொல்லுங்க, எடுத்துக்கோங்க, போட்டுக்கோங்க. நீங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்க. நான் இருந்து சொல்கிறேன், நீங்கள் ஒருவேளை சில விஷயங்களை ரொம்ப போராடிட்டு இருக்கேன்னு சொல்கிறீங்களா? இன்றைக்கி இந்த ஆர்மர் ஆஃப் காடை நீங்கள் போட்டு நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஒரு நாள் நீங்கள் வாழ்ந்து பாருங்கள். பிரச்சனைகள்லாம் அப்படியே உங்கள் முன்னாடி ஓடுறதை நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு உங்கள் பிரச்சனையை கொண்டு வர்றது, இல்லை உங்களுக்கு தேவையான விஷயங்கள் கொண்டு வர்றது எதுவுமே இந்த உலகத்தில் அப்படி இப்படி பண்ணல. எல்லாமே ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் தான் இருக்குது. காணப்படாத அந்த உலகத்தில் இருந்து தான் உங்களுக்கு வர வேண்டும். ஏன்னா அந்த உலகமே காணப்படாத உலகத்தில் தான் வந்துச்சு. உங்களுக்கு காசாக இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும் சரி, வாய்ப்புகளாக இருந்தாலும் சரி, நீங்கள் எதிர்பார்க்குற எந்த ஆசீர்வாதமாக இருந்தாலும் சரி, தேவன் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டாரு. நீங்கள் என்ன பண்ணுங்க? விசுவாசித்து எடுத்துக்கொள்ளுங்கள். விசுவாசம் தான் அதை எடுத்துக்கொள்ள வைக்கும். விசுவாசம் என்ன பண்ணுது? காணப்படாததை பூரணமா நம்ப வைக்குது. அது தேவனே அவர் விரும்புகிறவங்களுக்கு, அவர் பிள்ளைகளுக்கு கொடுக்குறாரு. அப்போ உங்களுக்குள்ள தான் இருக்கு. உங்களால் செய்ய முடியும். உங்களால் பெரிய ஒரு சூப்பர் நேச்சுரல் லைஃப் வாழ முடியும். அப்போ அந்த லைஃப் ஸ்டைலுக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த உலக பிரகாரமாக போராட்டம்லாம் நமக்கு கிடையவே கிடையாது. நீங்கள் அந்த அலையிறது, ரொம்ப கஷ்டப்படுறது, நான் உண்மையிலே ஆசைப்பட்றேன் நம்ம எல்லாருமே அந்த லைஃப் ஸ்டைலுக்கு வரணும். அது எப்படின்னா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், டோட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். சில படங்களை வச்சு சொன்னால் சில நேரம் தப்பாக எடுத்துக்கிடுவாங்க. சில நேரங்கள் அதெல்லாம் சொன்னால் தான் மக்களுக்கே புரியுது. இந்த 6ஆம் அறிவுன்னு சில படங்கள்லாம் எடுத்தாங்க பாருங்கள், தெரியுமா? தெரியாத மாதிரி காட்டிக்கிடுவோம். நம்ம பாஸ்டர்கிட்ட வேற சொல்லிட்டோன்னா என்ன நினைப்பாங்க? அதில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அதெல்லாம் உண்மையாக போயா நமக்கு தெரியாது. பட் ஒரு படத்தை வச்சு சில விஷயங்கள் சொல்கிறாங்க. அதில் அவனுடைய அந்த ஹீரோவனுடைய பூர்வ ஜென்மத்தில், அதாவது பழைய ஆளில் அந்த முக்கியமான ஒரு முனிவராக, அவன் பேர் என்னன்னு தெரில, அவங்க என்ன சொல்லுவாங்க ரோலு, அவன் சரி பண்ணுவான், எல்லாத்தையுமே ஹீலிங் பண்ணுவான். என்ன மாதிரி அவங்கள அழைப்பாங்கன்னு தெரியல. முனிவரா, போதிதர்மனா, அவங்களுக்கு சம்திங் ரோல் என்னென்னா, அவங்க ஹீலிங். அந்த நேரத்தில் பயங்கரமாக ஒரு கொள்ளை நோய் வரும். அவன் தான் கண்டுபிடிச்சி, ஏன்னா சம்திங் அவனுக்கு புரியும், சில விஷயங்கள்லாம் அவனால் ஆப்ரேட் பண்ண முடியும்னு. அதே மாதிரி அவனுடைய ஜீனில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு காலகட்டத்தில் ஆராய்ச்சி பண்ணி கடைசியில் இந்த ஹீரோ கிட்ட இவனை அந்த மாதிரி மாற்ற முடியும்னு முயற்சி பண்ணி கடைசியில் மாற்றுவாங்க இந்த கதையில். அந்த ப்ராசஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவனை படுக்க வச்சு என்னென்னமோ ஏற்றி ஊசியை போட்டு எல்லாம் பண்ணுவாங்க. ஒரு குறிப்பிட்ட டைம் அவனை அப்படியே வச்சுட்டே இருந்தானா அவனுக்குள்ளே அந்த ஜீனை ஆக்டிவேட் பண்ணும் போது, அந்த டிஎன்ஏ சம்திங் ஆக்டிவேட் பண்ணும்போது, ஏன்னா ஒரு ரேரான சிலருக்கு தான் அது இருக்கும், அதில் ஒரு சிலருக்கு இவனுக்கு இருக்குன்னு கண்டுபிடிச்சி பண்ணும்போது அதே ஆட்டிடியூடு, அதே மைண்ட் செட்டு, அதே பவர் இவனுக்குள்ளே இருக்குங்கிறத கடைசியில் கொண்டு வந்துடுவான். அது அவன் நார்மலாக அதுக்கு முன்னாடி இருக்கும்போது வேறு மாதிரி இருக்கும், சாதாரண விளையாட்டு பையன் மாதிரி இருப்பான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா முனிவர் மாதிரி எல்லாம் தெரிஞ்ச ஒரு சூப்பர் நேச்சுரலான ஒரு ஆள் மாதிரி மாறுவான். அதுக்கடுத்து அவனுக்குள்ளே அப்படி படத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி நரம்புகள்லாம் அப்படி துடிக்கும், அப்படி ஃபைட் பண்ணால் ஒரு பறப்பாங்க. அதே மாதிரி நிறையா கண்டுபிடிச்சி மக்களுக்கு க்யூர் பண்ணுறதுக்கு நிறையா சொல்லுவோம். இது எதுக்குன்னா, சிம்பிளாக ஒரு படத்தில் சொல்கிறாங்க, இது நடந்துச்சு சொல்கிறாங்க, நமக்கு தெரியாது. இதே போல் உங்களுக்குள்ளே இருக்கிற டிஎன்ஏ இயேசுவினுடையது. நீங்கள் இயேசுவே கொண்டு இருக்கிறீங்க, ஆனால் உங்களுக்கு தெரியல. நீங்கள் உலக பிரகாரமாக ஒரு சின்ன பிள்ளை மாதிரி நடந்துட்டு இருக்கீங்க. அதுதான் ஆவியானவர் அந்த ப்ராசஸில் இறங்கியிருக்காரு, உங்களை இயேசுவா மாற்றுகிற ப்ராசஸ். டே பை டே அது போயிட்டே இருக்கு. நீ யார் தெரியுமா, நீ யார் தெரியுமா, நீ யார் தெரியுமான்னு வேத வசனங்கள் மூலமாக உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறாரு. இது கொஞ்ச நேரம் கேட்கும் போது ஆமாம் அப்படின்னு தோணுது. அதுக்கடுத்து டைவர்ட் பண்ணுறதுக்கு பிசாசு, அவன் இயேசுவா மாறிடக்கூடாது, வண்டியை திருப்புன்னு சொல்லிக்கிட்டு திருப்பிடுறான்.
இத்தனை பேருக்கு சொல்கிறது புரியுது. ஆனால் அந்த ப்ராசஸ் போயிட்டே தான் இருக்கும். ஒரு நாள் நீங்கள் இயேசுவாக மாறுவீங்க. அப்போ தான் அந்த அந்த கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் போதே உங்களுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ எத்தனை பேர் நான் ஜோம் பண்ண நடக்குது சொல்கிறீங்க, மற்றவங்களுக்கு ஜோம் பண்ணால் கூட சில நேரங்கள் நடக்குதுன்னு சொல்கிறீங்க. இதெல்லாம் நீங்கள் இயேசுவை மாறிக்கொண்டு இருக்கிறீங்க. உண்மையில் உங்களுக்குள்ள அந்த ஆவியானவர் வந்துட்டார், அவர் உள்ளே வந்துட்டார். ஆனால் அந்த மனம் மறுபமாகலை. நான் இப்படி தான் இருக்கேங்கிறத அறிந்து கொள்ள மறுக்குது, அக்செப்ட் பண்ண மறுக்குது. கன்ஃபஸ் மட்டும் பண்ணுறோம் கொஞ்சம் நேரம், அதுக்கடுத்து மறுபடியும் பழைய கூடி கதவை திருடி எல்லாரையும் மாதிரி தான் நமக்கும் எல்லாரையும் மாதிரி தானேங்க பிரச்சனை. இந்த போராட்டம் இப்படி தான், நான் என்ன பண்ண போறணும், ஏது பண்ண போறணும், அதே மாம்சத்திலே யோசனை. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் ஆமாம்ல பிரசங்கம் கேட்டோடனே ஒரு நாளைக்கு ஆமாம் நான் இயேசுவா இருக்கிறேன் அப்படின்னு. அப்புறம் மறுபடியும் போராடுது மாம்சமும் ஆவியும். ஆனால் அதுக்கு தான் உங்களுக்கு ஹெல்ப்பர் இருக்கார், ஆவியானவர். அவர் உங்களை சீர்படுத்தி சிறப்படுத்தி நிலை நிறுத்துவார். இந்த வசனத்தை பால் இது திட ஆகாரமாக இருந்து உங்களை என்ன பண்ணுது, சுத்திகரித்து 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 உங்களுக்குள்ளே இருக்கிற இயேசுவை பெருக செய்து ஒரு நாள் இயேசுவாகவே உங்களை மாற்றுகிறது. இந்த ப்ராசஸ் நடக்க முடியும். ஏன்னா அதுக்கு நீங்கள் கேப்பபிலிட்டியான ஒரு ஆளாக இருக்கீங்க. ஏன்னா உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறார். ஆனால் உங்கள் மனது அதுக்கேற்றபடி மறுரூபமாகிறதுக்காக மாத்திரம்தான் தேவன் அந்த ப்ராசஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. மற்ற எவ்ரிதிங் இஸ் ரெடி. நீங்கள் நினச்சா இறந்தவர்களை உயிரோட எழுப்ப முடியும். உங்களுக்குள்ள அந்த தேவன் தான் இருக்கிறாரு. உங்கள் நிழல்பட்ட அற்புதம் நடக்க முடியும். இதெல்லாம் அப்போஸ்தலர்களுக்கு அதுக்கடுத்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் அவங்க சாதாரணமாக பேய விரட்ட முடியாத இருந்தவங்க இயேசு கூட இருக்கும்போது நிழல்பட்ட அற்புதம் நடக்குது. நிழல்பட்டு மருத்துவர்கள் எழும்புறாங்க. ஒரே பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. ஏன்னா அவங்க யாரா இருக்கிறாங்கிற அறிவு வந்துருச்சு. இத்தனை பேருக்கு புரியுது. நீங்கள் யாரா இருக்கிறீங்க, இயேசுவா இருக்கிறீங்க, அறிவு வந்துருச்சுன்னா உங்கள் முன்னாடி யாருமே நிற்க முடியாது. நீங்கள் எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளலாம். ஏன்னா மரித்த இயேசு இப்போ உயிர்த்தெழுந்து ராஜாதி ராஜாவாய் கர்த்தாதி கர்த்தாவாய் வீற்றிருக்கிறார். எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளும்படி அவரோட கூட உங்களையும் உயர்த்தி உட்கார வைத்திருக்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கிற பவர், அத்தாரிட்டி, க்ளோரி இதெல்லாம் வேற லெவல். ஆனால் நமக்கு புரியவும் மாட்டேங்குது, புரிஞ்சா செயல்படுத்தவும் முடியல. எல்லாத்துலேயும் அறகுறையாக இருக்கிறனால வாழ்க்கையில் எல்லாமே அறகுறையாக தான் இருக்குது. ஸோ இன்றிலிருந்து தேவன் உங்களுக்கு இன்னொரு தடவை மறுபடியும் அவர் சோர்ந்து போகாத தேவன் பாருங்கள். அதனால தான் சோர்ந்து போகிற நமக்கு பலன் கொடுக்குறார். ஏன்னா நம்மளெல்லாம் கட்டி மேய்க்கிறது எவ்வளோ கஷ்டம் நீங்களே நினைக்கிறீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. 4 ஸ்டூடெண்ட்டுக்கு மேக்ஸ் சொல்லிக் கொடுக்குறதே கஷ்டம்னா நம்மளெல்லாம் அவரை போல் மாற்றி கொண்டு வர்றதுக்கு அவருக்கு எவ்வளோ கஷ்டம். இருந்தாலும் அவர் சோர்வு இல்லாமல் செய்கிறாரு. ஏன்னா அவரோட அன்பு அதை செய்ய வைக்கும். உண்மையிலே கஷ்டம். ஏன்னா நம்ம அப்படி ஒரு 4 படி ஏறினா 4 படி கீழே விழுந்துருவோம். ஐயோ அவன் மறுபடியும் இந்த மெய் பண்ணதுனால தான் ஆடு கீழே போதா, அங்கே போகாத, ஏய் நேராக போ, அங்கே பசும்புல் இருக்குல்ல, ஆண்டவர் அங்கே நல்லா இருக்கே அப்படி அங்கிட்டு போயிடுறான். அங்கிட்டு பிசாசு கூப்பிட்டுருது. அப்புறம் போய் கீழே விழுந்துடுறான், மறுபடி தூக்கிட்டு வர்றாரு. இதே தான் போயிட்டுருக்கு. ஆனால் போக போக அந்த ஆடுக்கு மெச்சூரிட்டி வந்துடுது. மெய்ப்பன்னு சொல்கிறத மட்டும்தான் கேட்கணும், கரெக்டாக போகணுன்னு. அப்புறம் உங்கள் ராஜ வாழ்க்கையை ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். ஆமேன். அது உடனே நடக்காது, அது ஒரு ப்ராசஸ் தான். ஆனால் கண்டிப்பாக அது நடக்க முடியும் விட மாட்டா. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும்படி செய்வார். ஏன்னா நம்மை அழைத்தவர். ஆமேன். மேலொரு மேலும் தெரியும்.